ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்க்கெட் நடந்த சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பார்க்குற நண்பர்கள் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களை போல் நிறைய யூஸ்ஃபுல் ஆடியன்ஸுக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த உதவியை நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கையில் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறேன். இன்றைக்கி நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ரொம்ப ஃப்ளாட்டான கண்டிஷனில் முடிச்சிருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி பிஎஸ்யூ பங்குகளில் நல்ல இறக்கம் அப்படிங்க நடந்திருக்கு. முக்கியமாக இன்றைக்கி நம்மளோட போர்ட்ஃபோலியோ இவ்வளோ இறங்குக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு ஸ்மால் கேப் பங்குகளும் மிட் கேப் பங்குகளும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 2% கிட்ட இறக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் இன்றைக்கி ஸ்மால் கேப் பங்குகளில் கிட்டத்தட்ட 300 புள்ளிகள் அப்படிங்கிற மாதிரி இறக்கத்தில் முடிச்சிருக்காங்க. 1.98% இன்றைக்கி இறக்கம் அப்படிங்க நடந்திருக்குங்க. மிட் கேப்பில் கிட்டத்தட்ட 687 புள்ளிகள் வந்துட்டு இறக்கம் கொடுத்துருக்காங்க. 1.4 சம்திங் பர்சன்டேஜ் வந்துட்டு இன்றைக்கி இறக்கம் அப்படிங்க நடந்திருக்கு. இதுதான் இன்றைக்கி ஒரு பெரிய இம்பாக்ட் வந்துட்டு நம்ம போர்ட்ஃபோலியோவில் உண்டாக்கியிருக்குங்க. அடுத்ததான் நம்ம போர்ட்ஃபோலியோ இருக்க பங்குகள்லையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்க பங்குகள்லையும் முக்கியமான மாற்றங்கள் வந்திருக்கு. அதை பற்றி நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட நியூஸ் பார்க்க போகிறோம். அதில் முதல்ல பார்க்க போகிறது வந்துட்டு ஐடிசி பற்றி ஒரு இம்பார்ட்டண்டான நியூஸ். கண்டிப்பாக இங்கிருந்து ஒரு 50 ரூபா கிட்ட கீழே இறங்கக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்திருக்கு. பேட் அவங்களோட 29% ஸ்டேக்கிலிருந்து 4% ஸ்டேக்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கான டைமை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வீக் அவங்களோட செல்லிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் வந்த உடனேவே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படிங்க உண்டாச்சு. இந்த நியூஸ் வந்தனால இப்போது இந்த நியூஸ் முடிஞ்சு இப்போது அவங்க செல்லிங் அப்படிங்கிற ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. முன்னே இருந்ததை விட அதிகமான தாக்கம் அப்படிங்கிறது செல்லிங் ப்ரெஷர் இப்போது ஐடிசி வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த செல்லிங் ப்ரெஷர்னால பங்கு வந்துட்டு 350க்கும் கீழே இறங்கக்கான வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்களோட 400 அப்படிங்கிற ரொம்ப சப்போர்ட் லெவலில் இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்காங்க. இது கண்டிப்பாக கேரி ஃபார்வர்ட் ஆகும். எஃப்எம்சிஜி செக்டாருக்கே வந்துட்டு ஒரு பேடான சுச்சுவேஷன் தான் அந்த டைமில். ஏன்னா இப்போதைக்கு லோவர் டிமாண்ட் காரணமாக எஃப்எம்சிஜி கம்பெனிஸோட ரெவன்யூ வந்துட்டு குறையுது, நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த சமயத்தில் இந்த செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக ஐடிசியை நல்ல விலைக்கு கொண்டு போய் நிறுத்துவாங்க. ஸோ நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பு அப்படிங்க உருவாகிட்டு இருக்கு. எல்லாருமே இந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை 8400 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்கங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஷேர்ஸ் வந்துட்டு இது மூலமாக கை மாறி இருக்குது. நான் முன்னாடியே சொல்லிகிட்டு இருக்கேன், ஐடிசி ஹெச்டிஎஃப்சி பேங்க் மேலே அதிகமான கவனத்தை செலுத்துங்க, சின்ன சின்ன அமௌண்ட்டாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு டிப்லையும் வந்துட்டு பை பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். அதை தான் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்பவும் கிளியர் கட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் மட்டும் இல்லைங்க, இன்னும் சில பேங்க்கை வந்துட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அதிகமாக வாங்கின ஒரு 11 ஸ்டாக், அதிகமாக செல் பண்ண ஒரு 10 ஸ்டாக்கை பற்றி இப்போ நம்ம கிளியராக பார்க்கலாம். அதில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் கிட்டத்தட்ட 8420 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸில் பெரிய ஒரு பங்கை வந்துட்டு வாங்கியிருக்காங்க. வேர்பூல் இந்தியாவில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. லாசன் டர்போவில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கோட்டக் மஹிந்திரா பேங்க், கல்யாண் ஜுவல்லர்ஸ், இந்தியன் ஆயில் கார்பரேஷன், பாரதி ஏர்டெல், ஸ்வான் எனர்ஜி, இண்டஸ்இண்ட் பேங்க், டிசிஎஸ், இந்த கம்பெனிகளெல்லாம் அதிக அளவு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க. இதே மியூச்சுவல் ஃபண்ட் செல் பண்ண கம்பெனி எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சன் ஃபார்மாவை வந்துட்டு கிட்டத்தட்ட 2283 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. என்டிபிசி, மஹிந்திரன் மஹிந்திரா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸோ இண்டோ குளோப் ஏவியேஷன், பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், என்எம்டிசி, டிஎல்எஃப், என்ஹெச்பிசி போன்ற பங்குகளை வந்துட்டு இவங்க செல் பண்ணியிருக்காங்க. இதில் நீங்கள் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அதிக அளவு பிஎஸ்யூ பங்குகளை நோட் பண்ணி செல் பண்ணியிருக்காங்க. நானும் இதை தான் ரொம்ப காலமாக உங்களோட சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய பிஎஸ்யூ பங்குகள் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரான ஜோனில் இருக்காங்க. அந்த பங்குலேருந்து வெளியே வாங்க. இப்போதைக்கு நியூ இன்வெஸ்ட்மெண்ட் எதையும் வந்துட்டு பிஎஸ்யூ பங்குகள் சைடு வந்துட்டு பண்ணாமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது, ஓகேங்களா? அடுத்ததான் நம்ம அலைஸ் ப்ளூ அப்படிங்கிற ஒரு ப்ரோக்கிங் கம்பெனி பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். நான் பர்சனலாக 3 மாதம் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோக்கிங் கம்பெனி. முக்கியமாக தமிழ் கம்யூனிட்டி பீப்புளுக்காக வந்துட்டு இவங்க ரொம்பவும் பெஸ்ட்டான ஒரு சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்க. நிறையா பெரிய பெரிய ப்ரோக்கிங் கம்பெனிஸில் ரீசெண்ட் டைமில் தமிழ் கஸ்டமர் சப்போர்ட்டை நீக்கியிருக்காங்க. இவங்க கண்டினியூவாக வந்துட்டு தமிழ் சப்போர்ட்டிங் சர்வீஸை ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி மேனரில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ப்ரோ ட்ரேடராக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவங்க கிட்ட உங்களால் எக்ஸட்ரா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஏன்னா நான் என்னோட எக்ஸல் ஷீட்டில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ரொம்பவும் கிளியராக பார்க்க முடிஞ்சிச்சு. இதுக்கான காரணம் இவங்க ஈக்விட்டி டெலிவரிக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ஐபிஓக்கெல்லாம் வந்துட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் 0 கமிஷனில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இன்ட்ராடே, ஈக்விட்டி, கமோடிட்டி, கரன்சி அண்ட் ஃபியூச்சர் ஆப்ஷன்ஸ்க்கு வந்துட்டு இவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான ஃபீஸ் 15 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மற்ற ப்ரோக்கிங் கம்பெனிஸ் எல்லாமே 20 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. வெறும் 5 ரூபீஸில் பெரிய மாற்றம் என்ன வரும்னு யோசிச்சிங்க அப்படின்னா 264 ட்ரேடிங் டேஸில் நீங்கள் வெறும் 10 ஆர்டர் மட்டுமே எடுத்தாலே வருஷத்துக்கு 52,800 ரூபா நீங்கள் ப்ரோக்கரேஜ் மூலமாக செலவு பண்ணுறதா இருக்கும். நீங்கள் ஒரு அக்ரெசிவ் ட்ரேடர் அப்படின்னா இதை விடவும் அதிகமாக நீங்கள் பே பண்ணுவீங்க. ஆனால் அந்த வேல்யூ உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இது ஒரு குமுலேட்டிவ் வரும்போது தான் நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக தெரியும்.
முடியும். அப்போது ₹15 ரெடியூஸ் ஆகும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 39,600 வந்துட்டு பே பண்ணுவீங்க. மினிமம் உங்களுக்கு ₹13,200 சேவ் பண்ண முடியும். இந்த கம்பெனி நம்ம தமிழ்நாட்டில் ஈரோட்டில் தொடங்கப்பட்ட கம்பெனி. பின்னால் வந்துட்டு இதோட ஹெட் ஆஃபீஸ் பெங்களூரில் அமைக்கப்பட்டாலும் இப்போதைக்கு தமிழ் பீப்புள்ஸ்க்கு ரொம்பவும் பெஸ்ட்டான ஒரு சர்வீஸை கொடுக்குற ஒரு நம்பர் 1 கம்பெனி அப்படின்னு சொல்லி ஆகணும். இந்த நம்பிக்கையை இவங்க சம்பாரிச்சனால தான் கரண்ட்டாக இவங்க கிட்ட 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட கிளைண்ட்டோட 400க்கும் மேற்பட்ட எம்ப்ளாயிஸ் 20க்கும் மேற்பட்ட சிட்டிஸில் கிட்டத்தட்ட 12,000 பார்ட்னர்ஸோட ரொம்பவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அலைஸ் ப்ளூல நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்ம கமெண்ட்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் உங்கள் நேம், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், உங்களோட ஸ்டேட் கொடுத்து ஓப்பன் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அக்கௌண்ட் வந்துட்டு ஓப்பன் ஆகிடும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லிங்க் மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணும்போது நம்மளோட ஃபியூச்சர் ப்ரோக்ராமான ஜீரோ டு ஹீரோ இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியில் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். தேங்க்யூ. அடுத்ததாக REC லிமிட்டடும் ராஜஸ்தான் கவர்மெண்ட்டும் வந்துட்டு ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட்டில் வர்றாங்க. இந்த அக்ரிமெண்ட் மூலமாக வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு இயருக்கு 20,000 கோடி வந்துட்டு REC லிமிடெட் கிட்ட இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. அப்போ டோட்டலாக 1.20 லட்சம் கோடிக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது RECக்கும் ராஜஸ்தான் கவர்மெண்ட்டுக்கும் வந்துட்டு ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த ஒப்பந்தத்து மூலமாக பவர் அண்ட் நான் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார்ஸில் வந்துட்டு ஏகப்பட்ட மாற்றங்களை கொண்டு வரதுக்கான ப்ராஜெக்ட் வந்துட்டு இப்போ சைன் ஆயிருக்கு. இந்த ஒரு ப்ராஜெக்ட் மூலமாக RECக்கு கிட்டத்தட்ட 6 வருஷத்துக்கு இந்த ப்ராஜெக்டை அவங்க ரன் பண்ணுறதுக்கான ஒரு பர்மிஷன் வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு நியூஸ் அப்படிங்கிறது REC பொறுத்தளவுக்கு ரொம்ப பெட்டரான நியூஸ். இருந்தாலும் வந்துட்டு இப்போதைக்கு PSU பங்கு அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இப்போதைக்கு இதை நம்ம ஹோல்டு பண்ண போகிறோம். ஸோ புதுசாக நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாதீங்க. இந்த மாதிரி நல்ல நியூஸ் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதா நான் ரெகுலராக உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற மந்திரம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதோட பயனை நீங்கள் 3 மாதம் 4 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நிறைய யூஸ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஓகேங்களா. அடுத்ததாக வந்துட்டு பவர் கிரிட்க்கும் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ப்ராஜெக்ட் ராஜஸ்தான்லேருந்து கிடச்சிருக்குங்க. சேம் வந்துட்டு பவர் டிரான்ஸ்மிஷன் சம்மந்தமாக ஒரு ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 10,000 கோடி மதிப்பில் வந்துட்டு இது சைன் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸில் 74% ஸ்டேக் வந்துட்டு பவர் கிரிட் கிட்ட தான் இருக்குது. மிச்சம் வந்து ராஜஸ்தான் கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ பவர் கிரிட் பொறுத்தளவுக்கும் இவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆஃபரும் மிகப்பெரிய ஆஃபர் தான். ஸோ கண்டிப்பாக பொட்டன்ஷியலாகவும் சரி ஃபண்டமெண்டலாகவும் சரி ஒரு ஸ்ட்ராங்காகிறதுக்கு ஒரு முக்கியமான வாய்ப்பு. இருந்தாலும் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறதா என்னோட ஒரு பதிலாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ட்ரிவானி இன்ஜினியரிங் வந்துட்டு அவங்க புதுசாக ஒரு கம்பெனி அக்வயர் பண்ண போகிறாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ட்ரிவானி இன்ஜினியரிங் பற்றி உங்களுக்கு தெரியும். ஒரு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சுகர் கம்பெனிஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ சுகர் கம்பெனிஸ் மட்டும் இல்லாமல் இவங்க வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் இதர சில பிஸ்னஸில் இருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பரான கம்பெனி. ரீசெண்ட் டைமில் நான் பார்த்த வரைக்குமே இவங்க 25.43% ஆஃப் ஸ்டேக்கை சர் ஷாதி லால் என்டர்பிரைசஸ் கம்பெனி மூலமாக வந்துட்டு கையகப்படுத்த போகிறாங்க. இதோட மதிப்பு கிட்டத்தட்ட 35 கோடி அப்படிங்கிற மாதிரி ஃபைலிங்கில் இவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ட்ரிவானி இன்ஜினியரிங் பொறுத்தளவுக்கும் இப்போதைக்கு ரொம்ப ஒரு டவுனான வேலையில் நமக்கு கிடச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் வந்துட்டு இவங்க சுகர் பிஸ்னஸை கையில் வச்சிருக்கிறது முக்கியமான காரணமாக இருக்குது. ஏன்னா கவர்மெண்ட் ரூல்ஸ் வந்துட்டு கரெக்டான ஒரு ஒபே பண்ணாத காரணத்தினால ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸோட வேல்யூஷன் வந்துட்டு ரொம்ப அண்டர் வேல்யூவாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் தான். ஸோ கொஞ்சமாக நீங்கள் அக்கோமோடேட் பண்ணுங்கள். ஓகேங்களா. அடுத்ததாக மஹேந்திரா லைஃப் ஸ்பேஸ் கம்பெனி கிட்ட இருந்து முக்கியமான ஒரு செய்தி கிடச்சிருக்குங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 9.4 ஏக்கர் லேண்டை வந்துட்டு பை பண்ணியிருக்காங்க பெங்களூரில். அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1,700 கோடி மதிப்பிலான ஒரு ஹவுசிங் ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ண போகிறதா குறிப்பிட்டிருக்காங்க. இந்த நியூஸை ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தோம். அதில் வந்துட்டு பேலன்ஸ் கொஞ்சம் ஏக்கர் நிலம் இருக்குது. அதை வந்துட்டு நாங்கள் ஃபைலிங்கில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். அதுவும் எங்களுக்கு முழுசாக கேட்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ வந்துட்டு அது எல்லா விதமான ப்ராசஸும் முடிஞ்சு இவங்க கைக்கு முழுவதுமாக கிடச்சிருச்சு. ஸோ இதில் இந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு இவங்க ரெடி பண்ணாங்க அப்படின்னா ஸோ இவங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ் மூலமாக அதிகப்படியான லாபத்தை எடுக்கவும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அதாவது ஸோ இப்போ ரீசெண்டாக கர்நாடகா பெங்களூர் இந்த சைடில் வந்துட்டு அந்த வாட்டர் பிரச்சனை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கிறனால இப்போதைக்கு இவங்க கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற குழப்பமும் வந்துட்டு இருக்கும். எல்லாருமே வந்துட்டு வெயிட் பண்ணணும். ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு ரியல் எஸ்டேட் பங்குகள் இறங்கக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு வறட்சி இந்த மாதிரி ஒரு பஞ்சமான சமயத்தில் வந்துட்டு அதிகப்படியான இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படியான லேண்ட் வாங்குறது இந்த மாதிரி செயல்பாடுகளை வந்துட்டு அதிகமாக யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்து ரியாலிட்டி பங்குகள் இறங்கக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்றைக்கி கூட ரியாலிட்டி இண்டெக்ஸில் ஒரு பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி இந்த மாதிரி கம்பெனிகளில் எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கரெக்டான டைமில் நம்ம யோசிச்சு இன்வெஸ்ட் பண்ணால் தான் வந்துட்டு ப்ராஃபிட்டபுளாக நம்ம இருக்க முடியும். ஓகேங்களா. இப்போதைக்கு இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு இந்த நியூஸ் ரொம்ப பெட்டரான நியூஸ் தான். ஆனால் இப்போதைக்கு வந்துட்டு இவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தமாக எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, எப்படி வந்துட்டு இவங்க மேனேஜ் பண்ணுவாங்க அப்படிங்கிற குழப்பமும் இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு அந்த ஸ்டேட்டில் இருக்கிற சுச்சுவேஷன் இந்த மாதிரி இருக்கிறனால இந்த மாதிரி கம்பெனிஸை நம்ம வெயிட் பண்ணி நம்ம வாங்குறது ரொம்ப பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் ஐடிசியை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். ஏன்னா அவங்க 350 வரைக்குமே போக வாய்ப்புகள் இருக்குது. ஒரு நியூஸ் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை நீங்கள் கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஜொமேட்டோவை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு சுஸ்லானை வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் இன்னொரு நாள் இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஓகேங்களா. இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள்.
அடுத்ததான் வந்துட்டு ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸை பை பண்ணுங்கள். ஏஷியன் பெயிண்ட் மேலே ஒரு கவனம் வச்சுக்கோங்க. பெயிண்ட் கம்பெனி மேலேயே மொத்தமாக ஒரு கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா இப்போதைக்கு வந்துட்டு கிராசிம் உள்ள வர சொன்னனால நிறையா பெயிண்ட் கம்பெனிகள் வந்துட்டு சரசரத்தில் இறங்கிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஏஷியன் பெயிண்ட். இந்த அளவுக்கு வந்துட்டு கிராசிம்னால ஏஷியன் பெயிண்ட்டுக்கு பாதிப்பு வருமானு கேட்டால் கண்டிப்பாக கிடையவே கிடையாதுங்க. ஏஷியன் பெயிண்ட் வந்துட்டு ஒரு மோனோபோலி மாதிரி, நான் முன்னாடி நிறைய சொல்லியிருக்கேன். அதனால் வந்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன டவுன்லாம் வந்து நீங்கள் பை பண்ணும்போது நல்ல விதமாக வெல்த்தை கிரியேட் பண்ண முடியும். இது வரைக்கும் நீங்கள் ஏஷியன் பெயிண்ட்டை வந்து நீங்கள் பை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த இறக்கம் வந்துட்டு குட்டூர் இறக்கம் தான். கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஒப்பீனியன். ஆனால் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வந்துட்டு ஒரே இதில் பண்ணிடாதீங்க. பிரித்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பெட்டராக இருக்க எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் அதுதான் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது லாஜிஸ்டிக் சர்வீசஸ்ங்க. லாஜிஸ்டிக்ஸ் பற்றி நம்ம டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மேபி எல்லாருமே அதை பார்த்துருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்படி பார்க்கலன்னா வீடியோஸில் போய் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்னு தேடி நான் போட்ட வீடியோவை பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி அதில் நம்ம ஸ்பேஸ் இருக்கிற ஸ்டாக்ஸை வந்துட்டு வேல்யூஷன் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இல்லைனா நான் இன்னும் வந்துட்டு கண்டிப்பாக லாஜிஸ்டிக் சர்வீஸுக்கும் ஒரு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. அதில் முக்கியமான சில 10 பங்குகளை பற்றி நம்ம ஏதாச்சும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை டிஸ்கஸ் பண்ணலாம். அப்போ வந்துட்டு அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதெல்லாமே நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் பர்சனலாக இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நீங்களும் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போதைக்கு நம்ம பண்ணுற பிளான் வந்துட்டு ஒரு ரெட்டில் போயிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும். அப்போ வந்துட்டு எல்லாத்தை விட அதிகமான ப்ராஃபிட் நம்ம எடுக்க முடியும். நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு அதிகப்படி ரிட்டர்ன்ஸை தர ரொம்ப நாள் இல்லை, ரொம்ப குறுகிய காலத்தில் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியனாக இருக்குது. ஸோ மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கல. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். Investments in securities markets are subject to market risks. Read all the related documents carefully before investing.